अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான சிறப்பான ஒரு நாளையில் சிறப்பான ஒரு சபையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இந்திய திருநாடு தன்னுடைய 79வது சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறது. நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக இன்றைய ஜும்மாவிலே இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம், இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு செய்த தியாகங்கள் என்ன, இந்தியாவிலே அவர்கள் நிலைநாட்டிய தர்மங்கள் என்ன, தியாகங்கள் என்ன, அவர்கள் சிந்திய இரத்தங்கள் என்ன என்பதை ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு விளக்கி பேச வேண்டும் என்ற கட்டளையின் அடிப்படையில் இன்றைக்கு மாநகரம் முழுவதும் அல்ல, மாநிலம் முழுவதும், இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கும் என்ன தொடர்பு என்பது சம்பந்தமாகத்தான் உரை நிகழ்த்தப்படுகிறது என்பதை ஆரம்பமாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய திருநாடு முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கியது. இந்தியாவை கைது செய்த, இந்தியாவை கைப்பற்றிய ஆங்கிலேயர்களை அடித்து துரத்துவதற்காக இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் ஜைனர்களும் பௌத்தர்களும் இந்த 6 மதத்தை சார்ந்தவர்களும் அரும்பாடுபட்டு தங்கள் இரத்தங்களையும் சிந்தி
சொத்துக்களை எல்லாம் இழந்து, குடும்பத்தையும் இழந்து இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் உலகம் உள்ளளவும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டார்கள் என்பதை உண்மையான வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது. இந்தியா கேட்டிலே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் கிட்டத்தட்ட 93,000 நபர்கள் என்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 91% மன்னிக்கவும் 61% இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நான் உள்பட பலரும் இந்திய வரலாற்றை படிக்காத காரணத்தினால் இந்திய மன்னர்கள், முகலாய மன்னர்கள் இந்த நாட்டிற்காக அவர்கள் செய்த அரும்பணிகளை நாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால் உண்மையான வரலாறுகள் எல்லாம் காவி போர்வைகளால் போர்த்தப்பட்டு முகலாய மன்னர்கள் எல்லாம் கொள்ளையடிக்க வந்தார்கள், கற்பழிக்க வந்தார்கள், நாட்டை கைப்பற்ற வந்தார்கள் என்றெல்லாம் நாம் படித்த காலத்தில் உள்ள வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு தலைகீழாக அவர்கள் புரட்டி சில மாநிலங்கள்ல பிஞ்சு உள்ளங்கள், அந்த உள்ளங்களிலே அந்த தவறான வரலாறுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, கிபி 1579 ஆண்டு ஆங்கிலேயர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தாமஸ் ஸ்டீபன் அப்படிங்கிற ஒரு கிறித்துவ பாதிரியார் தமிழகத்திற்கு வருகின்றார். தமிழகத்திற்கு வந்து இந்திய திருநாட்டினுடைய வளங்களை எல்லாம் அவர் பார்க்கின்றார். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு வளங்கள் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்த வளங்களையும் பெற்றிருக்கின்ற ஒரே நாடு அது இந்திய திருநாடு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா வகையான வளங்களையும் கொண்ட ஒரு நாடுதான் இந்திய திருநாடு. தாமஸ் ஸ்டீபன் என்ன செய்றார் அப்படின்னா, இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கிறது, இந்த நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும், இந்த நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும், இந்த நாட்டு மக்களை எல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும், அப்போதுதான் வளங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு கடிதம் எழுதுகின்றார். 1599 ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஒரு ஆலோசனை நடத்துகின்றார்கள். ஆலோசனைக்கு பின்னால் இந்தியாவிற்கு வருகை தருகிறார்கள். பொய்யான காரணத்தை கற்பிக்கின்றார்கள். நாங்கள் வியாபாரம் செய்வதற்காக, கொள்முதல் பண்ணுவதற்காக நாங்கள் இந்தியாவிற்கு வருகிறோம் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் மீது பயணம் செய்து, அது பயணம் அல்ல, அது போர் தொடுத்தல், இந்தியாவை கைப்பற்றுவதற்காக வியாபாரம் என்ற பெயரிலே இந்தியாவிற்குள் தான் நுழைகின்றார்கள். கிட்டத்தட்ட 1773 ஆண்டு 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி நாட்களிலே இந்தியா முழுவதையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் என்று உண்மையான சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் அதிகமான காரணத்தினால் இந்தியாவில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரமாக வாழ முடியாமல் ஆங்கிலேயர்கள் எதை சாப்பிட சொன்னார்களோ அதை சாப்பிட்டுக் கொண்டு, எதை அணிய சொன்னார்களோ அதை அணிந்து கொண்டு, எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு சிறை கைதியை போன்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் உண்மையான வரலாறுகள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இவர்களை அடித்து துரத்துவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள், இந்துக்கள், இந்துத்துவாக்கள் அல்ல, இந்துக்கள், உண்மையான இந்துக்கள், இஸ்லாமியர்கள் மீதும் இந்தியாவின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பற்றுள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவர்களில் ஒரு சிலர், பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், இவர்கள் எல்லாம் ஆலோசித்து இவர்களை எப்படி துரத்தலாம் என்ற ஆலோசனையின் அடிப்படையிலே
கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை துரத்தி விட்டார்கள் என்பதை உண்மையான சரித்திரங்கள் சொல்லி காட்டுகின்றன. அந்த வரிசையில நம்முடைய நெல்லை மாவட்டத்தை சார்ந்த திருநெல்வேலி பேட்டையை சார்ந்த எம்எம்பி மகல்லா கல்பள்ளிவாசல் இருக்குது, அந்த மகல்லாவை சார்ந்த ஒரு தியாகி இன்னைக்கு அவர் மறைக்கப்படுகின்றார். அவருடைய உருவப்படங்கள் பல அரசு அலுவலகங்களிலே இருந்து தூக்கி எரியப்படுகிறது. காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை துரத்துவதற்காக அரும்பாடுபட்ட வீர தியாகி என்பதை உண்மையான வரலாறுகள் இன்றைக்கும் சொல்லி காட்டும். 1896ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் மியா கான் ராவுத்தர் முஹையத்தீன் ஃபாத்திமா தம்பதிகளுக்கு 2வது மகனாக அவர் பிறக்கின்றார். அவர் பிறந்த நாள் என்ன தெரியுமா? ஹஜ்ஜி பெருநாள், துல்ஹஜ் பிறை 10 பெருநாள் அன்று பிறந்த காரணத்தினால் அவருடைய பெற்றோர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகமூட்டுவதற்காக இஸ்மாயில் என்ற பெயரை அவருக்கு சூட்டுகின்றார்கள். தொடர்ந்து அவர் படிக்கின்றார். அவருடைய தந்தை இருக்கின்றாரே மியா கான் ராவுத்தர் அரபி, உருது, பார்சி, தமிழ், சமஸ்கிருதம் 5 மொழிகளை தாராளமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் தான் அந்த மியா கான் ராவுத்தர். அவருடைய தொழில் என்ன தெரியுமா? திருவாங்கூர் மன்னருக்கு துணி வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலை தான் மியா கான் ராவுத்தர் ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு மார்க்கப்படிகளையும் செய்து கொண்டு துணி வியாபாரியாக அவர் வாழ்ந்தார் என்பதையும் வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. காயிதே மில்லத் அப்படின்னா சமுதாயத்தை இழுத்து செல்பவர் என்பது பொருள். சாயிக் அப்படின்றாலும் இழுத்து செல்பவர், காயித் அப்படின்றாலும் இழுத்து செல்பவர். இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்களே அவர்களுக்கும் அரபில சாயிக் என்றுதான் சொல்லப்படும். காயிது என்பதற்கும் சாயிக் என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாயிக் என்று சொன்னால் நல்லா பாருங்க, ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் ஆடு மாடுகளை முன்னால் விட்டுவிட்டு இவர்கள் பின்னால் வருவார்கள். இவங்க முன்னால போய் ஆடு மாடுகளை பின்னால அனுப்பணும் அப்படின்னா எவனாவது தள்ளிக்கிட்டு போயிருவான். ஆடு மாடுகளை முன்னால் விட்டு கொண்டு அந்த மேய்ப்பவர் அவைகளுக்கு பின்னால் சென்று கொண்டு இருப்பார். இதற்கு பேர் சாயிக் என்று சொல்வார்கள். காயிதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் முன்னால போவாரு, என் பின்னால நீங்க வாங்க, உங்களுக்கு நான் வழிகாட்டுகின்றேன், என்னுடைய வழிகளை நீங்கள் வாருங்கள். இதுதான் காயித். அவங்களுக்கு சாயிக்கே மில்லத் என்று பெயர் வைக்காமல் காயிதே மில்லத் என்று அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. காயிதே மில்லத் அவர்கள் 5ஆம் வயதில் அவர்களின் தந்தை வஃபாத்தாகிவிட்டார். காயிதே மில்லத் அவர்கள் ஆரம்ப கல்விகளையும் மதரசா கல்விகளையும் பேட்டைகளையும் அவர் படிக்கின்றார். உயர்நிலை பள்ளியிலே அவர் படிக்கின்ற பொழுது அவருடைய அண்ணன் அஹ்மது இப்ராஹிம் என்பவரோடு சேர்ந்து கொண்டு பால்ய முஸ்லிம் சங்கம் அப்படின்னு ஒரு இருக்குது, பேட்டையில இருக்குது. பால்ய முஸ்லிம் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை அவர் தோற்றுவிக்கின்றார். அந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அனைத்து சமுதாய மக்களுக்கும் சேவை செய்தல், பொதுநல தொண்டுகளை செய்தல். இதுதான் அந்த சங்கத்தினுடைய நோக்கம். பள்ளி படிப்புக்கு பின்னால சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில BA அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தான் அண்ணல் காந்தியடிகள் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ படிப்பை நிறுத்து, இந்தியா அடிமைப்பட்டு கிடைக்கின்றது, இந்தியர்கள் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றோம், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக உன் காலங்களையும் நேரங்களையும் நீ செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஒரே காரணத்திற்காக படிப்பை துறந்து ஒத்துழைமையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபடுகின்றார்கள் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். 1923ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு அவர்களின் மனைவியின் பெயர் ஹமீதா பீவி. கல்யாணத்துல அந்த காலத்துல நம்ம பார்த்தா அப்படின்னா மணமகன் மணமகளுக்கு நிகராக
பட்டாடை தான் அணிந்திருப்பார். சமீப காலமாகத்தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லி சொல்லி அந்த பட்டாடை அணிகின்ற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு சில திருமணங்களை நம்ம பார்க்கிறோம். மணமகன் தங்க மோதிரம் அணிந்திருக்கின்றார், தங்க செயின் போட்டிருக்கிறாரு, தங்க பிரேஸ்லெட் போட்டிருக்கிறாரு. மேடையிலே என்ன செய்றாங்க அப்படின்னா, திருமணத்திற்கு பின்னால் மணமகளுடைய தந்தை தங்க மோதிரத்தை மேடையிலேயே என்ன செய்றாங்க அப்படின்னா மாப்பிள்ளையின் கையில் சொருகக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு திருமணத்தில் நானும் கலந்திருக்கின்றேன். ஒரு மணமகளுடைய தந்தை என் கையில தங்க மோதிரத்தை தந்து உங்க பரக்கத்தான கையில போட்டு விடுங்கிற. ஏங்க இந்த ஹராம நான் செய்கிறதா? இதுக்கு என்ன ஒரு பரக்கத்தான காரணமாகுது? போடுவதை ஹராம். ஒரு ஆண் தங்க ஆபரணங்களை அணிவானையானால் அல்லாஹ் அவருடைய கழுத்திலும் கையிலும் தங்கத்தால் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆபரணங்களை போடுவான் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் திருமணத்தில் பட்டாடை அணியவில்லை, சாதாரண பருத்தி ஆடையும் அணியவில்லை, கதர் ஆடை அணிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக டிசி போன்ற ஆடைகளை அணியாமல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கதர் ஆடை அணிந்து, அது மட்டுமல்ல திருமணத்திற்கு வந்தவர்கள் யாராவது ஆங்கிலேயர்களின் தயாரிப்பான ஆடைகளை அணிந்திருந்தால் அவர்களுக்கு கதர் ஆடையை கொடுத்து என் திருமணத்தில் இந்த ஆடையைத்தான் நீங்க அணியணும், ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக அவர்கள் தயாரித்த ஆடையை அணிவது கூடாது என்று வந்தவர்களுக்கெல்லாம் கதராடையை கொடுத்ததாக உண்மையான வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, தென்காசியை சார்ந்த ஒரு பெரியவர் அவரும் என்ன செய்றார் அப்படின்னா இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக அவரும் அரும்பாடுபடுகின்றார். மற்றொருவரை பாருங்கள், ஆலிம்களும் இதில் அதிகமான பங்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்தியாவிலே யூபியில் இருக்கக்கூடிய தேவபந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மதரசா, கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அரபு கல்லூரி. இந்தியாவிலேயே ஆலிம்கள் சுதந்திரத்திற்காக அந்த போரிலே குதிக்க வேண்டும் என்று முதலாக ஆணையிட்ட மதரசா தேவபந்து மதரசா தான். அந்த மதரசாவில் பயிலக்கூடிய பயிற்சிக்கக்கூடிய ஆலிம்கள் எல்லாம் இந்தியாவிலே சுதந்திர காற்று சுவாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் பொன்னான நேரங்களையும் காலங்களையும் ஜும்மா மேடைகளையும் சுதந்திரத்திற்காகவே அவர்கள் கழித்தார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. எந்த அளவுக்கு அப்படின்னா தேவபந்து மதரசாவினுடைய ஆசிரியர்களை ஆங்கிலேயர்கள் கைது செய்து கத்தியால பிளேடால கையெல்லாம் காலையெல்லாம் கீறி அந்த இடத்துல மிளகாய் பொடிகளையும் கல் உப்புக்களையும் வைத்து அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் சரித்திரங்கள் சொல்லி காட்டும். டெல்லியினுடைய பாதையில மரங்கள், அடர்த்தியான மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் பார்த்தால் ஆலிம்களுடைய உடல்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருக்கும். அவர்களை சாகடித்து அந்த உடல்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் சின்ன பின்னமாக கத்தியால் கீறி அந்த உடல்களை தொங்கவிட்டார்கள் என்பதை எல்லாம் சரித்திரங்கள் சொல்லி காட்டுகின்றன. அந்த ஆலிம்களுடைய வரிசையில அஹ்மது ஷா அப்படிங்கிற ஒரு ஆலிம் 1787 ஆண்டு ஜூன் மாதம் இவர்கள் பிறக்கிறார்கள். 70 ஆண்டுகள் வாழ்ந்து 1857 ஆண்டு அவர்கள் மரணமாகி விடுகின்றார். சிறந்த திறன் படைத்தவர், கடுமையான உறுதி உடையவர், அதே நேரத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு மத்தியிலே பயங்கரமாக செயல்படுகின்ற ஒரு சிப்பாய், ஒரு போர் வீரர் என்றெல்லாம் இவரை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். 1857 ஆண்டு இவர் இறந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அஹ்மது ஷாவை ஒண்ணு செய்ய முடியலையே, இவரை எப்படி நாம கொலை செய்கிறது, இவரை எப்படி தீர்த்து கட்டுவது, இவர்தானே எல்லாவரையும் தூண்டி கொண்டிருக்கின்றார், இவரை போட்டு தள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இதற்கு இடையில நானா சாஹிப் ரஹ்மஹுல்லா, கான் பகதூர் கான் ரஹ்மஹுல்லா போன்ற பெரும்பெரும் இஸ்லாமிய தலைவர்களோடு சேர்ந்து கொண்டு மௌலவி அஹ்மது ஷா அவர்களும் இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக அவர்கள் போராடி வருகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு சிற்றரசன் ராஜா ஜெகந்நாத் சிங் என்பவன்
ஒரு அறிவிப்பை செய்கின்றார். அஹ்மது ஷாவை உயிரோடு பிடித்து வந்தாலும் சரிதான், அவரை கொலை செய்து அவருடைய பிணத்தோடு வந்தாலும் சரிதான், 50,000 ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பு தானமாக வழங்கப்படும். இது எந்த காலத்துல? 1857 ஆண்டு, 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டம். அந்த காலத்து 50,000 1000 என்பது 1 கோடி பல கோடிகளுக்கு அது சமம். இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த அரசனுடைய சிற்றரசனுடைய தம்பி என்ன செய்யறான் அப்படின்னா, அஹ்மது ஷாவை சந்தித்து, உங்களுக்கு நான் விருந்து தருவதற்கு ஆசைப்படுறேன், எங்க வீட்டை வந்து நீங்க விருந்து சாப்பிடணும். வெள்ளை மனது உள்ளவர்கள் எல்லோரையும் நம்பி விடுவார்கள். யாருக்கு மனது சுத்தமாக இருக்கிறதோ அவர்களை இலகுவாக ஏமாற்றி விடலாம். இது ஒரு சரியான உதாரணம். அஹ்மது ஷா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்க எங்க வீட்டுல நாளைக்கு சாப்பிட வரணும். உடனே அஹ்மது ஷா என்ன செய்யறாங்க, சரி நான் சாப்பிட வரேன் அப்படின்ட்டு அவருடைய கோட்டைக்குள்ளால் யானையில் அமர்ந்து உள்ளே நுழைகின்றார்கள். உள்ள போன உடனே கோட்டையினுடைய கதவுகள் இழுத்து சாத்தப்படுகிறது. அப்பவே அவர் நினைக்கின்றார், இது சாதாரண விருந்து அல்ல, பஞ்சகம் செய்யப்பட்ட விருந்து, நம்ம என்னவோ செய்ய போறாங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது துப்பாக்கியால் சுடுகின்றான். அஹ்மது ஷா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எதிரியின் கோட்டைக்குள்ளால் புறமுதுகை காட்டி வெளியே போய் சாகல, அவங்க உள்ளேயே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 50,000 அவர் பெற்றுக் கொள்கின்றார். தடை வேறு, முண்டம் வேறாக அது ஆக்கப்படுகிறது. முண்டம் ஒரு பக்கமாக அனுப்பப்படுகிறது. கோட்டையின் வாசல்ல அஹ்மது ஷா அவர்களின் தலை தூக்கில் தொங்க விடப்பட்டதாக சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், இன்றைக்கல்ல அன்றைக்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்தியாவிற்காக வேண்டி அரும்பாடுபட்டார்கள் என்பது எல்லாம் சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். இன்றைக்கு வரலாற்று புத்தகங்கள்ல நாமெல்லாம் படிக்கின்ற காலகட்டத்தில், நாம படிக்கிற காலம்னா 100 வருஷத்துக்கு முன்னால் இல்ல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம வரலாற்று பாட புத்தகங்களை எடுத்து பார்த்தால் அக்பர், பீர்பால், திப்பு சுல்தான், அவுரங்கசீப், அதே நேரத்தில் மற்ற இஸ்லாமிய மன்னர்கள், இவர்களை பற்றி எல்லாம் உண்மையான வரலாறுகளை அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். நீங்க அந்த உண்மையான வரலாறுகளை திருத்தக்கூடிய அந்த பொறுப்பு யார்கிட்ட போயிட்டு அப்படின்னா சங்கிகளின் கையிலே அது கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எப்படியெல்லாம் திருத்துறாங்க, திருத்தி பாட புத்தகங்கள் வெளியாகிவிட்டது. அவுரங்கசீப் ஒரு கொலைகாரன், ஒரு கொள்ளையடிப்பவன், இந்தியாவை கொள்ளையடிப்பதற்காக இந்தியாவிற்குள்ளால் அவர் படையெடுத்தான், தேச துரோகி என்றெல்லாம் அவர்கள் வரலாறுகளை திருத்தி எழுதக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். 1618ஆம் ஆண்டு குஜராத்திலே பிறந்தவர்கள் 1707ஆம் ஆண்டு தன்னுடைய 88ஆம் வயதிலே அவுரங்கசீப் பாதுஷா ரஹ்மஹுல்லா அவர்கள் மரணமாகி விடுகின்றார்கள். இவர்களின் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 49 வயதில் இவர்கள் ஆட்சி காலம் என்பது 49 ஆண்டு காலம். இளமை காலத்தில் இஸ்லாமிய கல்வியை கற்கிறார்கள், சண்டை பயிற்சியை கற்கிறார்கள். அல்லாஹ் கூட உலக பொதுமறையாம் அல்குரானிலே சொல்லி காட்டுவான், இளைய சமுதாயமே எதிரிகளை சமாளிப்பதற்காக உடல் பயிற்சியை நீ பெற்றுக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொல்வார்கள், நீச்சலை நீங்கள் பயிற்றுக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், குதிரை ஏறி பயணம் செய்யக்கூடிய பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள், அம்புகளையும் ஈட்டிகளையும் எரியக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி காட்டுவார்கள். இவர்களுடைய வீரம் எப்படிப்பட்ட வீரம் அப்படின்னா, சக்தி வாய்ந்த ஒரு போர் யானை என்ன செய்த அப்படின்னா முகலாய அரசு முகாம் வழியாக விரண்டு ஓடுகிறது. அப்ப இவருடைய தந்தை அவுரங்கசீபுடைய தந்தை சொல்லுகின்றார், அந்த யானையை பிடிச்சிட்டு வாங்குறாரு. அப்ப அவருக்கு வயசு 15 வயசு. அவுரங்கசீப் யார்? ஷாஜஹானுடைய மகன். அப்ப அவுரங்கசீப் பாதுஷா என்ன செய்யறாங்கன்னா குதிரையிலே அமர்ந்து கொண்டு, 15 வயது சிறுவன் குதிரையிலே அமர்ந்து கொண்டு யானையை துரத்தி செல்கின்றார். ஒரு ஈட்டியை எரிகின்றார், யானையின் தலையில் படுகிறது, யானையை அடக்கி விடுகின்றார். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவருக்கு பகதூர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்குகின்றார்கள். பகதூர்னா என்ன அர்த்தம்? வல்லமை மிக்கவன்,
ஆற்றல் மிக்கவன் என்பது அவருடைய பொருள். கடைசியில அவருடைய தந்தை என்ன செய்றார் அப்படின்னா, மகன் வீரமான ஒரு காரியத்தை செய்வதற்காக எடைக்கு எடை அவனுக்கு தங்கத்தை கொடுக்கின்றார். 2 லட்சம் ரூபாய் பரிசையும் அவருக்கு கொடுத்தார் என்பதாக வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பிற்காலத்தில் அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் அரியணை ஏறுகிறார்கள். அரியணை ஏறிவிட்டால், அரசராகிவிட்டால் அவர் என்ன வேணாலும் செய்யலாம். விபச்சாரம் செய்யலாம், மதுபானம் குடிக்கலாம், தேவையில்லாதவங்களை கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏந்திய காரணத்திற்காக, அரசு கஜானால இருந்து சாப்பிடுவதற்கு ஒரு பைசா கூட அவங்க எடுக்க மாட்டாங்களாம். அவ எப்படி சாப்பிட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அஹ்மதில 17265வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுல் கஸ்பி அதியபு, சிறந்த சம்பாத்தியம் எது என்று கேட்டார்கள். சம்பாத்தியம், சில பேர் கடையா கட்டி விட்டு வாடகை கொடுத்துட்டு உட்கார்ந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் ஓசிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது சிறந்த சம்பாத்தியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமலுர் ரஜிலி பியதிஹி, கைத்தொழில் மூலமாக ஒருவன் சம்பாதிக்கின்றானே அதுதான் சிறந்த சம்பாத்தியம். சில பேர் டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, வக்கீலுக்கு படிச்சிருப்பாங்க, ஆனா டாக்டர் தொழில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும், உட்கார்ந்தே காலியாக்குவாங்க. இது சிறந்த சம்பாத்தியம் அல்ல. எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் கூட வியர்வை சிந்தி சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் தான் சிறந்த சம்பாத்தியம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொன்ன ஹதீஸை படித்த அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக என்ன செய்வாங்க தெரியுமா? தன் கையினாலே தொப்பியை பின்னுவார்கள். தொப்பி பின்னுவாங்களாம், வளை தொப்பி. தன் கையினாலே குர்ஆனை எழுதுவார்கள். பின்னப்பட்ட தொப்பிகளை வியாபாரம் செய்வார்கள். அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து சாப்பிடுவார்கள். குர்ஆனை வியாபாரம் செய்வார்கள். எழுதப்பட்ட குர்ஆன், அப்ப அச்சு கிடையாது, கையினால தான் எழுதணும். மற்றவர்களை கூடி எழுத வைத்திருக்கலாம். ஆனால் அவுரங்கசீப் பாதுஷா தன்னுடைய கையினாலேயே குர்ஆனை எழுதுவார்கள். எழுதி அதை என்ன செய்வாங்கன்னா வியாபாரம் செய்வார்கள். இப்போ 1707ஆம் ஆண்டு அவங்க மௌத்தா போறாங்க. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால அவுரங்கசீப் பாதுஷா வஃபாத்தாகி விடுகின்றார். அவர் வஃபாத்தாகும் பொழுது உண்மையான சரித்திரங்கள் சொல்லி காட்டுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவ கலிமாவை ஒளிந்துதான் அவர் மரணமாகி இருக்கின்றார். இந்த வார்த்தை இருக்குத சும்மா சாதாரணமா வராது. நம்ம வாழ்க்கையில கலிமாவை சொல்லி கலிமாவின் அடிப்படையில் நம்முடைய சொல்லையும் பார்வையையும் கேள்வியையும் சிந்தனைகளையும் நடைகளையும் பிடிகளையும் நாம் ஆக்கிக் கொண்டால்தான் மரணமாகக்கூடிய நேரத்தில் கலிமா வரும். தல்கீன் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கீனு மௌதாக்கும், உங்களில் யார் இறக்க கிடைக்கிறாரோ அவருக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்டுங்கள். சில ஊர்களை இறந்து அடக்கி முடிச்ச பின்னால தலைமாட்டில் உட்காந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் காதுல விழவா போகுது? இறக்கும் தருவாயில் ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லணும், வற்புறுத்துவது கூடாது. பெருமானார் அதையும் சொன்னார்கள். அவர் தலைமாட்டில் உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வைப்பதற்கு பதிலாக கலிமாவை சொல்லி அவர் கலிமாவை சொல்லிவிட்டால் தகலல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்கான ஆகிரு கலாமிகி, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிடுகிறதோ தகலல் ஜன்னா. அபூதாவுதுல 3118வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. கலிமாவை சொல்லி மௌத்தா போயிருந்தார். அவர் ஒரு உயில் எழுதி வைக்கிறார். அந்த காலத்துல உயில் எழுதி வைப்பாங்க, நான் இறந்த பின்னால என்னென்ன செய்யணும். அந்த உயில் அது ஹலாலான உயிலாக இருந்தால் செயல்படுத்துவது கட்டாய கடமை. பெருமானார்ட்ட ஒரு ஆள் கேட்காரு, ஒரு சஹாபி, இறந்து போன என் தந்தைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வரிசையா சொல்லி வரும் பொழுது, உன் தந்தை ஏதாவது உயில் எழுதி வைத்திருந்தால் அதை நீ படித்துப்பார், அதன்படி நீ செயல்படு. நான் இறந்த பின்னால ஒவ்வொரு வருஷமும் நீ குர்பானி கொடுக்கணும், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார் அப்படின்னா அதன்படி செயல்பட வேண்டும். இப்ப அவுரங்கசீப் பாதுஷா ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை திறந்து பார்த்தா அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா,
என்னுடைய கஃபன், கஃபன்னா இறுதியாக அணியக்கூடிய ஆடை, அந்த வெள்ளாடை இருக்குத, கஃபன் ஆடைக்கும் அடக்கம் செய்கின்ற செலவுக்கும் நான் தொப்பி வித்த காசு 4 ரூபாய் 2 அணா, 4 ரூபாயும் 2 அணாவும், நம்ம 4 அணாவை தான் பார்த்துருக்கிறோம், 2 அணாவை பார்க்கல. 4 ரூபாயும் 2 அணாவும் ஒரு ஆட்டை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அவருடைய பெயர் ஆய்வேகா. அவர்கிட்ட போய் நீங்க வாங்குங்க, அதை வாங்கிதான் எனக்கு கஃபன் ஆடை வாங்க வேண்டும். இவர் அரசர், அதனால கஜானானது ரூபாய் எடுங்க அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு அரசர் இறந்து விட்டால், ஒரு மந்திரி இறந்து விட்டால் அரசாங்கத்தினுடைய காசு எவ்வளவு கரியாக்கப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவங்க கொள்ளடிக்க வந்தாங்களா, அவரு கொள்ளடிச்சாரா, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடைசியில் இன்னொரு உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க, நான் இறந்த பின்னால நான் தொப்பி குரானை விற்ற காசு 305 ரூபாய், வெறும் 305 ரூபாய் என்னுடைய கஜானால தனியா நான் வச்சிருக்கிறேன். அது நான் இறந்த பின்னால ஏழைகளுக்கு தானமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். அந்த காலத்துல அடக்கி முடிச்ச பின்னால பள்ளிவாசல் வாசல்ல ஏழைலாம் நிற்பாங்க. சில பேர் காசா கொடுப்பாங்க இறந்தவரின் குடும்பத்தார்கள், சில பேர் உப்பு அள்ளி போடுவாங்க, சில பேர் அரிசி அள்ளி போடுவாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் எல்லாம் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். அப்ப இறந்தவர்கள் சார்பாக தான தர்மம் செய்ய வேண்டும். அதை செய்தவர் அவுரங்கசீப் பாதுஷா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்கள் தான் இஸ்லாமிய மன்னர்கள். இந்திய திருநாட்டிலே பெரும்பாலான இடங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்களால் தானமாக கொடுக்கப்பட்ட இடங்களாகத்தான் இருக்கும். நீங்க ஹைகோர்ட்ல ஜிஹெச் மருத்துவமனை இருக்குது, அது யாருக்கு சொந்தமான இடம்? ஒரு இஸ்லாமியன் தானமாக கொடுத்த இடம் தான். அந்த மருத்துவமனையில முஸ்லீம்கள் மட்டுமா படுத்து கிடக்கிறாங்க, சங்கீகளும் அங்கே படுத்து கிடக்கிறார்கள். திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி இருக்கிற, அது தானமாக வழங்கியது யார்? ஜமால் முகமது சாஹிப் வழங்கிய ஒரு கல்லூரி. அந்த இடம் அங்க முஸ்லீம்கள் மாத்திரம் படிக்கல, அங்க படிக்கிற சில மாணவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாகத்தான் பார்த்து வருகின்றோம். இப்படியாக இஸ்லாமியர்கள் இந்திய திருநாட்டிற்கு இன்னும் தானமாக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். என்னதான் தானமாக கொடுத்தாலும் கூட சில பேர் நன்றி கெட்ட தரமா தான் இருப்பான். அந்த மாதிரிதான் இந்த நாடு இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்தியர்கள், இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், அந்நியர்கள், நாட்டை விட்டு துரத்தப்படக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நமக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹ் செய்கின்ற சூழ்ச்சி தான் அது வெற்றி பெறும். இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். அதே நேரத்தில் பாவிகளும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல இறைவன் உலகம் உள்ளளவும் இந்திய முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைத்து சமுதாய மக்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.